ஈரான் மீதான அமெரிக்கா நடத்தும் தாக்குதலில் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை தடுக்க அமெரிக்காவின் பேட்ரியாட் ஏவுகணை கையிருப்பு வேகமாக காலியாகியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. போருக்கு முன்பு அமெரிக்காவிடம் சுமார் 2330 பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகள் இருந்ததாக CSIS தெரிவித்துள்ளது. ஆனால் ஈரானின் தொடர்ச்சியான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க அமெரிக்கா தொடர்ந்து பேட்ரியாட் ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகிறது. இதன் விளைவாக தற்போதைய கையிருப்பு 759 முதல் 827 ஏவுகணைகளாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது அமெரிக்காவின் அதிநவீன பேட்ரியாட் ஏவுகணைகளில் சுமார் 65% வரை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அல்லது இழக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டில் அமெரிக்கா சுமார் 183 பேட்ரியாட் ஏவுகணைகளை தான் தயாரிக்கிறது. ஆனால் போரில் அவை செலவாகும் வேகம் இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அமெரிக்கா திணறுகிறது. மேலும் ஒரு ஏவுகணைக்கான ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அது தயாரிக்கப்பட்டு ராணுவத்திடம் வந்து சேர சுமார் 3.5 ஆண்டுகள் வரை ஆகலாம். அதனால் இப்போதைக்கு குறைந்த கையிருப்பை உடனடியாக நிரப்புவது அமெரிக்காவுக்கு மிகவும் கடினமானதாக மாறியுள்ளது. அமெரிக்காவின் மற்றொரு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பான தாட் ஏவுகணைகளின் கையிருப்பும் போரின் போது கடுமையாக குறைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீண்ட தூரத்திலும் அதிக உயரத்திலும் வரும் ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறன் கொண்டது தாட். ஆனால் இதன் கையிருப்பை மீண்டும் நிரப்புவதும் எளிதான காரியம் அல்ல என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் ஏற்படும் தாக்கம் ஈரானுடனான போரில் மட்டும் அல்ல, அமெரிக்கா தனது கூட்டணி நாடுகளுக்கு வழங்கும் ராணுவ உதவிகளும் பாதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சீனாவை எதிர்கொள்ளும் எதிர்கால அமெரிக்க பாதுகாப்பு தயார் நிலையும் பாதிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.